கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இறைவன் தந்த இந்த புதிய நாளில் ஆண்டவருடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் புது கிருபைகளை கொடுத்து தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. அன்புக்குரியவர்களே, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். யாரும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்று சொல்லி ஒன்று இல்லை என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. வாழ்க்கையில தன்னுடையதை நியாயப்படுத்துவதற்காக மற்ற எல்லாவற்றையும் அவதூறாய் பேசுகிற மக்கள் உண்டு. அதை பொய் பேசுகிறவர்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொய்யின் செயல்பாடு எப்பொழுதுமே நாம் நினைவில் கொள்ள முடியாதபடிக்கு அது நம்மை வீழ்த்துகிற ஒன்றாக அது காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நாவு ஒரு சிறு அவயவம், ஆனால் முழு சரீரத்தையும் கெடுத்து விடுகிறது என்று சொல்லி யாக்கோபு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அது ஒரு கொடுமையான விஷமாய் காணப்படுகிறது. பொய் பேசுகிறவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அதனால விழுந்த நிலைகளை மாற்ற முடியாதபடிக்கு மக்கள் தடுமாறுவார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, உண்மையை பேச எத்தனைக்கும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் என் ஆண்டவர் தந்த வார்த்தை என்று சொல்லி உணர்ந்து பேச வேண்டும். அப்படி இல்லாதபடிக்கு எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம், எப்போது வேண்டுமானாலும் பேசலாம், யாரை வேண்டுமானாலும் புறம் கூறலாம், யாரை வேண்டுமானாலும் குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். என் தேவனுடைய சமூகத்தில் நிற்க திராணியற்ற ஒன்றாய் அது மாறிவிடுகிறது. மத்தேயு நற்செய்திகள் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வீண் வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பொய்யான வார்த்தைகளை சொன்னால் அதைவிட அதிகம் கணக்கு கொடுக்க வேண்டும். வீண் வார்த்தைகளும் சரி, பொய்யான வார்த்தைகளும் ஏறக்குறைய ஒன்றுதான். இந்த வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கிற நிலை நமக்கு காணப்பட வேண்டும். ஆகவே லையிங் டங், பொய் சொல்லுகிற நாவு, பொய் சொல்லுகிற உதடு இறைவனுக்கு அருவருப்பானது. ஆகவே எச்சரிக்கையான வாழ்க்கை நமக்கு தேவை. அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த புதிய நாளில் அடியெடுத்து வைக்கும் பொழுது என் நாவை நான் காக்கும்படியாக, என் உதட்டை நான் காக்கும்படியாக நான் செய்ய வேண்டிய காரியங்களை நீர் எனக்கு போதியும் என்று சொல்ல வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையை தவிர வேறு ஒன்றை பேசாதபடிக்கு, உண்மையை தவிர வேறு ஒன்றை சிந்திக்காதபடிக்கு, உண்மையை தவிர வேறொன்றை உச்சரிக்காதபடிக்கு நான் காத்துக்கொள்கிற வாழ்க்கை எனக்கு தேவை. அப்படி செய்யும் பொழுது இறைவன் என்னிலே மகிமைப்படுவார். பொய்யின் வார்த்தைகள் என் வாழ்க்கையை அபத்தமாக்கும். எனக்கு நிறைய பேரை தெரியும், ஒன்றுக்கு ஒன்று பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நிலையற்ற மக்களாய் வாழ்கிறார்கள். நிலையற்ற மக்களாய், திரும்ப எழ முடியாதபடிக்கு விழுந்து போன மக்களாய் காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, விசுவாசிகளே, உண்மையை பேசுவோம். கள்ள தராசு எப்படி கர்த்தருக்கு அருவருப்பானதோ அப்படியே பொய் உதடுகளும் பொய் நாவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதிலிருந்து விலகி இறைவனுடைய கரங்களை கொடுத்து காத்துக்கொள்ள முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய புதிய படைப்பாக்கி கர்த்தாவே, உமக்கு பிரியமானதை பேச கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.